ஒரு பள்ளியின் தொடக்க விழாவுக்கு ஒரு அரசியல் பிரமுகர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர், நான் அவசரமாக புறப்பட வேண்டும், தயவு செய்து விழாவை விரைவாக தொடங்குங்கள் என்றார். பள்ளி நிர்வாகி, நாங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்கப் போகிறோம். நீங்கள் அவற்றை கொடுத்துவிட்டு பிறகு உங்கள் உரையை நிகழ்த்தலாம் என்றார். அந்த பிரமுகர், இல்லை, நான் உடனடியாக கிளம்ப வேண்டும் என்று பிடிவாதமாக கூறினார். நிர்வாகி விளக்க முயன்றபோதிலும் அந்த பிரமுகர் பிடிவாதமாக மறுத்து தனது உரையை தொடங்கினார். மாணவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். தனது உரையை முடித்துவிட்டு புறப்பட தயாரான அந்த பிரமுகர் எரிச்சலுடன், இப்படித்தான் உங்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நிர்வாகி, ஐயா, இது காது கேளாதோருக்கான பள்ளி. நாங்கள் அனைவருக்கும் செவிப்புலன் கருவிகள் வழங்கவிருந்தோம். நீங்கள் முதலில் அவற்றை கொடுத்திருந்தால் அவர்கள் உங்கள் பேச்சை பாராட்டியிருப்பார்கள் என்று பதிலளித்தார். இக்கதையின் மூலம் நாம் அடுத்தவர் சொல்வதை சற்று கேட்க வேண்டும் என்பதே பொருள். இந்த ஆடியோ கேட்கிறீர்கள் என்றால், என்னை ஃபாலோ பண்றீங்கள் என்றால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை நல்வழியில் நடத்துவதற்கு என்னுடைய முயற்சியை நான் செய்வேன். நீங்கள் நல்ல நிலைமையில் மற்றும் நல்ல மனநிலையுடன் இருந்தீர்கள் என்றால் எனக்கு அதுவே சந்தோஷம்.